ஹலோ. ம். பணம் எடுத்துட்டு ஃபோன் பண்ணுங்க. சரி சரி. ஓகே வச்சுட்டா. என் பேர் சார் நான் கௌதம். கந்தன் சார் பார்க்கணும் சார். நான் தான் கந்தவேல். சார் சங்கர் அனுப்பிச்சாரு. காலைல கூட ஃபோன் பண்ணியிருந்தேன். அட்ரஸ் கொடுத்து அப்போ வர சொன்னீங்க. ஓ சங்கரா, வாங்க தம்பி, உட்காருங்க. பார்க்க சின்ன பையனா இருக்க. சங்கர் எப்படி பழக்கம்? என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சது சார். அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் ஆமாம் சார். நிறைய வேலை இருக்கும்பா. நைட்ல அன் டைம்ல வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். சரிங்க சார். நிறைய கதைலாம் எழுதி வச்சிருக்கேன் சார். இருக்கட்டும். சங்கருக்காக பண்றேன். இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லப்பா. போலீஸ் தொல்லை, ரெய்டு வராங்க. யூனியன் கார்டு இல்லைன்னா வேலை செய்யவே விடுறது இல்ல. 25,000 ஆகுது. யூனியன் கார்டு எடுத்துடலாமா? 25,000 என்கிட்ட இல்லை சார். இன்னும் டைரக்டரை மீட் பண்ணல. மீட் பண்ணலாம்ப்பா. வெறும் 5,000 டெம்பரவரி யூனியன் கார்டு. அதாவது எடுத்துடலாமா? சார் பணம் எதுவும் எடுத்துட்டு வரல சார். டைரக்டர் பார்த்து ஓகே சொல்லிட்டாருன்னா ஒரு 2 நாள் கார்டு எடுத்துடலாம். அப்படியா? அப்ப நீ கிளம்புப்பா. டைரக்டர் ஊர்ல இல்ல. அவர் வந்தாருன்னா போன் பண்ற. அப்ப வா. சார் சார் நான் தான் கந்தவேல் பேசுறேன். ஆமா நான் தான். ஒரு வாரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச பதில் The Vodafone number you have dialed is currently busy. Please try again later. தாங்கள் அழைத்த வோடஃபோன் நம்பர் தற்சமயம் உபயோகத்தில் உள்ளது. நான் மிடில் கிளாஸ் வீட்டு பையன். வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரீக்காக டிகிரி முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வருஷமாக நிறைய பேரை போய் பார்த்தேன். ஒரு நல்ல டைரக்டரை மீட் பண்ணி என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஆனால் என் ஃபோனில் நிறைய ஃப்ராடுங்க நம்பர் சேவ் ஆச்சு. எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் டைரக்டர் ஆகணும் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கிடைக்கிறது பெரிய கனவு தான். ஹலோ சொல்லு ஷோ. எங்கடா இருக்க? சென்னையில். சொல்லியிருந்தேன்லடா, என் காலேஜில் ஒரு சீனியரோட ஃப்ரெண்டு டேரக்டர் முருகன் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறான்னு. இப்போ கூட பாம்பேல நம்ம தலைவர் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். அந்த படத்தில் தான் ஒர்க் பண்ணுறான். லீவில் வந்திருக்கான். அந்த சீனியர் கிட்ட சொல்லி உன்னை பற்றி சொல்ல சொன்னேன். கேட்டான், அவன் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூருக்கா? மச்சான், நான் கிளாஸில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத கேளு. நீ ஸ்கிரிப்டோட நாளைக்கு கிளம்பி கோயம்புத்தூருக்கு வா. நான் உன்னை அப்புறம் கூப்பிட்றேன். சரி வரேன். என்னடா இன்னும் வரல? வந்துருவாங்கடா. ரெடி வந்துட்டாங்களா? என்னடா காரில் வராங்க? சொன்னல பெரிய ஆள்னு. ஹாய் கிருஷ்ணா. கௌதம். கௌதம் வா, காரில் போய் பேசலாம். நான் இது வரைக்கும் என் கதைகள் மூலமாக கற்றுக்கிட்ட விஷயங்களை கிருஷ்ணாகிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நல்லா தான் இருக்கு. ஆனால் கமர்ஷியலாக ட்ரை பண்ணுறேன். கிளாஸாக பண்ணு. அப்போ தான் 10 வருஷம் கழிச்சு படம் பார்த்தாலும் நம்ம பேர் நிற்கும். ஓகே. நான் ஒரு லைன் சொன்னேன்ல, அதுக்கு ஸ்டோரி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வா. 3 மாதம் டைம் எடுத்துக்கோ, அப்புறம் பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணியிருந்தானா? கண்டிப்பாக
ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணியிருந்தா கதவும் போயிடல. நான் அந்த கதையை டைரக்ட் பண்ணும்போது அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்க. அது வரைக்கும் உன்னை யார்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணி விடுறேன். தேங்க்யூ பாஸ். சரி, ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஓகே. ஹலோ முருகன் சார், குட் மார்னிங் சார். நேட்டிவ்ல தான் சார் இருக்கேன். மண்டே தான் சார் ஷூட்டு. தெரியும் சார், வந்துடுறேன் சார். ஓகே சார், ஷியோர், கண்டிப்பா சார். நைட்டு மலங்கலமா எழுதுறான். ஒருவேளை நிஜமா திறமை இருக்குமோ? நான் கூட தான் +2 படிக்கும்போது நைட்டு போனோமா உட்காந்துட்டு ரெக்கார்ட்லாம் எழுதுனேன். வீட்டில் நினச்சாங்க படிக்கணும்னு நினச்சாங்க. +2 ஃபெயிலு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இதுவும் அது மாதிரி தான். வேலையெல்லாம் விட்டு உட்காந்துட்டு எழுதணும் ஓவராசினாப்போ. மனசுக்குள்ள அவமானங்கள் வர இருக்க படிக்கின்றேன்னு ஒரு போர்டை மாட்டிக்கிட்டு நான் நைட் ஷிஃப்டில் போயிட்டு இருந்தேன். பிபிஓ வேலையை விட்டுட்டு முடிச்சா அவனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும். இந்த கதையை எழுதணும். இந்த 4 மாசமா எனக்கும் கிருஷ்ணாவுக்கும் இருந்த கான்வர்சேஷன் கம்மி தான். எனக்கு என் கதை மேலே நம்பிக்கை இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட கதை நல்லா வந்திருந்தது. எனக்கு கதை சொல்ல 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. 4 மாதம் உழைப்ப 1/2 மணி நேரத்தில் சொல்ல சிரமப்பட்டேன். கதை சொல்லும்போது எனக்கும் கிருஷ்ணாவுக்கும் நிறைய வாக்குவாதம் இருந்தது. பல டிஸ்டர்பன்ஸை தாண்டி கதையை 1 மணி நேரத்தில் சொல்லி முடித்தேன். கதை முடிஞ்சப்ப கிருஷ்ணாவோட முகத்துல இருந்து கதை அவன் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சென்ட்ரல்ல கொஞ்சம் வளவளன்னு இருக்கு, பட் கிளைமேக்ஸ் சூப்பர்டா. ஓவரால் சூப்பர். உன்னை எங்க பஸ் ஸ்டாண்ட்ல ட்ராப் பண்ணும்? பஸ் கதை ஸ்டார்ட் பண்ணும்போது உன் பேரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பஸ் ஸ்டாண்ட்ல ட்ராப் பண்ணிட்டுமா? என்னடா டல் ஆயிட்டா? யார்கிட்டயாவது சின்ன டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்த்துடுங்கண்ணா. வேலையை விட்டு 4 மாசமா உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். புரியுதுடா, எனக்கு அப்படி யாரும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சந்தோஷ்குமார் சார், அப்புறம் டைரக்டர் முருகன் சார். ஆனா உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் போனா கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நீ ஒன்று பண்ணு, நான் உனக்கு மோகன் சார் நம்பர் தரேன். நீ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டே இவரை ட்ரை பண்ணு. இவர் யாருண்ணா? இவர் தாண்டா முருகன் சாருக்கு எல்லாமே. இவரை மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நீ முருகன் சாரோட அசிஸ்டன்ட் தான். அப்புறம் என்ன, மாசம் மாசம் அக்கௌண்ட் 20,000 வந்து ஆட் ஆயிரும். ரொம்ப நல்லவர் அவரு, ரொம்ப சிம்பிளா இருப்பார். பஸ்லலாம் போவார். உன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களை ரொம்ப பிடிக்கும். நான் ஃபோன் பண்ணா அட்டன் பண்ணுவாராண்ணா? ஃபோன் பண்ணா கண்டிப்பா அட்டன் பண்ணுவார். என்ன, மாச கணக்கா அலைய விடுவாரு. அலைய விட்டு ஒரு நாள் கூப்பிட்டு கதையை சொல்லுவாரு. அப்போ மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா போதும். நல்ல கதையை ஒன்று ரெடி பண்ணிட்டு போ. ஏய், இந்த கதையை சொல்லிட்டு போற? என்னண்ணா இப்படி பேசுறீங்க? என் ட்ரீம் ஸ்டோரிடா அது. உயிரை கொடுத்து வச்சிருக்கேன் அந்த லைனை. நீ சொன்னாலும் என் காதுக்கு வந்துடும். ஆள் இருக்கு எனக்கு அங்க. இல்லைண்ணா சொல்லுங்க. என்னடா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? ட்ரை பண்ணுண்டா. ட்ரை பண்ணாதான் எல்லாம் கிடைக்கும். அவரோட நம்பர்ல யாருக்கும் கிடைக்காது. நீ ரொம்ப லக்கி. ஃபோன் பண்ணி ரெக்கமெண்டேஷன் சொல்லிடாத, அவருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வளசரம் ஆஃபீஸ்ல ரெஸ்யூம் கொடுத்தா ஏடி ஒருத்தவங்க நம்பர் கொடுத்தான்னு சொல்லி பேசு, சரியா? நம்பர் மெசேஜ் பண்ணிட்டேன். உன்னை பஸ் ஸ்டாப்ல ட்ராப் பண்றேன். நீங்க படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கூப்பிடுங்க. கண்டிப்பாடா. வரேன் வரேன். வரேன். சொல்லு. எங்கடா இருக்க? பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல. ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. கதை சொல்லிட்டு இருந்தியா? என்ன சொன்னா? கதை பிடிச்சிருந்ததா? கதை பிடிச்சி போச்சா?
கதையில என் பேரையும் சேர்த்துக்கிறேண்ணா. கதை பண்ணும்போது எப்போ பண்ணுவான்னு தெரியாது, பண்ணும்போது அஸ்டண்டாக சேர்த்துக்கிறானா. அது வரைக்கும் எங்கள் வேலைக்கு போக சொல்லிட்டு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கடா. அன்னைக்கு என்னடா சொன்னான்? யார்கிட்ட அஸ்டண்டா சொன்னான்ல, அன்னைக்கு பேசின வரமாச்சு, எனக்கு பேசின வரமாச்சு. வெயில் ஷோப் நான் அப்புறம் கூப்பிட்றான். சரி விட்டுறா, ஃபீல் பண்ணாங்க, நம்ம வேற ஆளை பார்த்துக்கலாம். தான் டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. என் டேலண்ட் இருக்கான்னு பார்க்க தான் கூப்பிட்டு போனியா? என்னடா வெயில் ஷோ ப்ளீஸ்ல, நீ வை, நான் அப்புறம் கூப்பிட்றேன், நீ வை. ஹலோ, சொல்லுங்க பாஸ். ஆனால் கதை சீனாக பண்ணியிருந்தான்டா. அதுவும் கிளைமேக்ஸ் சான்ஸே இல்லை. முதல்ல கதை என் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவன் வளர்றதுக்குள்ள எப்படியாவது படத்தை எடுத்தாகணும். அப்புறம் எதுக்கு நம்பர்லாம் கொடுத்தா? பேசாம காசு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட வேண்டியதான். யாரு? மோகன் சார் நம்பரா? டவுட் வரக்கூடாதுல்ல. மோகன் சார்லாம் மீட் பண்ணுறதே கஷ்டம். அதுவும் இல்லாமல் அவர் அந்த டைமிங்கில் இம்ப்ரெஸ் பண்ணுறது சான்ஸே இல்லை. லக்கு வேணும். லக்கு இருந்திருந்தா அவன் நம்ம கிட்ட மாட்டிருப்பானா? நைட்டு முழக்கமாக எழுதுறான், ஒருவேளை நிஜமாக திறமை இருக்குமோ? ஹலோ. ஹலோ, மோகன் சார். ஆமா, நீங்க? சார் குட் மார்னிங் சார். என் பேர் கௌதம், சொந்த ஒரு கிருஷ்ணகிரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் தேடிட்டு இருக்கேன். வளசரம் ஆஃபீஸில் போய் ரெசியூம் கொடுத்தேன் சார். ஏடி ஒருத்தர் உங்கள் நம்பர் கொடுத்தாரு. நிறைய கதைலாம் வச்சிருக்கேன் சார். உங்களை மீட் பண்ணி கதை சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படாது. ஆஃபீஸ் ரெஸ்யூம் கொடுத்துருக்கீங்களா? தேவைப்பட்டா ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். நான் அடுத்தது என்னன்னு யோசிச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. சொல்லுங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மோகன் சார் பார்க்கணும். மோகன் சார் இப்போ ஆஃபீஸில் இல்லை. நீங்கள் வேணால் ரெஸ்யூம் கொடுத்துட்டு போங்க, நான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்ஸ். எனக்கு நடந்த விஷயத்தையும் நான் படமாக எடுத்துருந்தேன்.
ஹலோ 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 கௌதம், மோகன் சார். நாளைக்கு 11 o'clock ஆஃபீஸ் வந்துருக்கீங்க. ஓகே சார், வந்துடுறேன். ஓகே சார். அவன் காதுக்கு வேற கதை போச்சு. மோகன் சார் புதுசாக ஒரு அசிஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு. அது நான் தான். நானும் அவனும் இப்போ ஒரே படத்தில் தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம். அண்ணா ப்ராக்டிஸை கூப்பிட்றாரு. ஹலோ, 20,000 தாம்மா, எடுத்துட்டீங்களா? எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் டைரக்டர் ஆகணும் ட்ரை பண்ணுறவனுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய கனவு தான்.